இன்னைக்கு தான் நெல் ஊற வைப்போம். இந்த நெல் ஊற வைக்கிறதுக்கு எங்கள் வயலில் விளைஞ்ச நெல் தான். எங்கள் வயலில் விளைஞ்ச நெல். இந்த நெல் அவிச்சாச்சு மக்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் நெல் அவிக்க போகிறோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பாட்டுக்கு வந்து விவசாயம் பண்ணி அதுலேருந்து எடுத்து நெல் தான் நாங்கள் அவிச்சு சாப்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம் வீடியோவில். இது எப்படி பண்ணுறதுன்னா, நாள் வந்து சாயந்தரம் நாங்கள் நெல்லை வந்து கொட்டி வச்சுருவோங்க. ஒரு பாத்திரம் தருக்கு பார்த்தீங்களா, அன்னக்கூடை, இதில் வந்து நாங்கள் கொட்டி வச்சுருவோம். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுநாள் தாங்க அதை எடுத்து அவிச்சு அப்புறம் காய வச்சு நாங்கள் போய் நெல்லில் அதாவது மில்லில் போய்ட்டு நாங்கள் அரைச்சிட்டு வருவோம். அந்த வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பொதுவாக கிராமத்துல எல்லாம் இப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் கடையில் அதிகமாக நெல் அரிசி வாங்கினதில்லை. நாங்கள் சொந்தமாக விவசாயம் பண்ணி நாங்கள் அதுலேருந்து தான் நாங்கள் அரிசி எடுத்து நாங்கள் சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சித்தப்பா நெல் கொட்டுறாங்க. நெல் பார்த்துக்கங்க. இந்த நெல் தான் சாப்பாடு சாப்பிடும். நெல்லு அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டுல நெல்லு அன்னக்கடையில கொட்டுறோம். அதனால எங்க சித்தப்பா கொட்டுறாங்க. நாங்க காலையில எந்திரிச்சு அவிச்சு இந்த நெல்லை தான் நாங்க அவிச்சு அப்படியே சோறாவும் அதை தான் நாங்க சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம். நெல் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா, எல்லா பாத்திரத்துலையும் இருக்குது. பார்த்தீங்களா, நெல் ஊறி வந்து அந்த முறை கட்டின மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தாதாங்க நெல் வந்து நல்லா ஊறி இருக்கும். இதை தான் நம்ம எடுத்து இன்றைக்கி அந்த வச்சுருக்கோம் பாருங்கள் கோவலை, அதில் தாங்க நம்ம அவிக்க போகிறோம். வீட்டில் வந்து அடுப்பு இந்த வரி விறகு அடுப்பில் தாங்க நாங்கள் அவிக்க போகிறோம். பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெல்லெல்லாம் வந்து தண்ணி வடிகட்டி அந்த கோலையில் அள்ளி வச்சாச்சுங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈரமான சாக்கு, சணல் சாக்கு வந்து நல்லா தண்ணியில் எடுத்து அதை நல்லா தண்ணியை வடிகட்டி புழிஞ்சிட்டு அதுக்கு மேலே வச்சதாங்க. அது வந்து நல்லா வேவுகிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ அம்மா வந்து அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. விறகடுப்பு தாங்க, நம்ம வீட்டில் சிலிண்டர்லாம் வச்சு பண்ண மாட்டோம். விறகடுப்பு தான். அதுவும் கிராமத்தில் சொல்ல வேணும், விறகு ரொம்ப கிடைக்குங்க. அதை வச்சு தான் இப்போ அவிக்க போகிறோம்.
பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நெல் வெந்துருச்சுங்க. அதை வந்து கொண்டாந்து கொட்டிட்டு அதுலேருந்து தண்ணியை வடிகட்டணும் ஃபஸ்ட்டு. தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறம் தான் காய வைக்க முடியும். அப்போ தாங்க நல்லா காயும் நெல் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் காய வைப்போம். நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா 2 நாள், கொஞ்சம் வெயில் அடிக்காமல் மேகமூட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 3 நாள் காய வச்சு அதுக்கப்புறம் அதை மில்லில் போயிட்டு அரைச்சி சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோங்க. இப்போ வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா 2வது ஈடு, முதல் ஈடு கொண்ட கொட்டியாச்சு. இப்போ 2வது ஈடு வந்து அள்ளி அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வெந்துருச்சுங்க. நெல் வந்து நல்லா வெந்து போயிருக்கு. கொண்டாந்து கொட்டியாச்சு. இதை வந்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் உணர வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு இப்போ மில்லில் போய் அரைச்சிருவோங்க. பார்த்தீங்கன்னா நெல் எப்படி வெந்திருக்கும்னா பாருங்கள், நல்ல வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போயே அரிசி வெளியில் வந்துடும். பார்த்தீங்களா, இப்படி தாங்க நெல் வேக வைக்கிறது. எங்கள் வீட்லலாம் இப்படி தான் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.